ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் டு இன்ஃபோகஸ். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு இந்த சீரீஸ் ஆரம்பித்தோம் டே 1. ஸோ சக்ஸஸிவாக அதுலேயும் வந்து டே 2 டே 3 அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். அண்ட் அதில் வந்து செல்ஸ் டாபிக் கவர் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி ரிமைனிங் டாபிக்ஸும் கவர் பண்ணோம். இப்போ வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபிசிக்ஸுக்கு, இந்த மாதிரி சிமிலர்லி ஃபார் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸுக்கு டே 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். டே 1ல் வந்து ரைட் ஃப்ரம் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், அப்புறம் கிராவிட்டி, அப்புறம் லைட்டு, அப்புறம் சவுண்டு, அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஒரு 2-3 வீடியோஸாக ஒரு டாபிக் நம்ம வச்சுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் சீரீஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எஸ்எஸ்சி இந்த சயின்ஸ் சீரீஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ அண்ட் ரயில்வே பொறுத்தவரைக்கும் என்டிபிசி, குரூப் டி, அப்புறம் மற்ற ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே வந்து எங்கெல்லாம் சயின்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதோ அங்கே எல்லாமே வந்து இந்த சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் ஆஸ் யூஸ்வல் மேஜராக கவர் பண்ண போகிறது எஸ்எஸ்சி சிஜிஎலோட அந்த ஒரு வெயிட்டேஜ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் நம்ம ஒன்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே எவ்ரி திங் இன்க்ளூட்ஸ் அண்டர் எஸ்எஸ்சி சிஜிஎல். ஸோ இது எல்லாமே வந்து அதிலே கவர் ஆகிடும். ஸோ நம்ம அப்படி எஸ்எஸ்சி சிஜிஎல் அந்த ஸ்டாண்டர்ட்கே நம்ம பார்க்கலாம். அண்டு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஃபாலோ சம் டெலகிராமில் t.me விஸ்டம் கிரிட்டெக்னு இருக்கும். இன்ஸ்டாகிராமில் info_buzz அண்ட் மெயிலையும் யூ கேன் கான்டாக்ட். ஸோ wisdomcritic@gmail.com இதுதான் வந்து மெயில் ஐடி. யூ கேன் கான்டாக்ட் இன் எனி ஆஃப் தீஸ் லிங்க்ஸ். ஸோ நம்ம ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வில் கோ வித் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. நம்ம வந்து ஜென்ரலாக ஃபிசிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரைட் ஃப்ரம் நம்ம காலையில் கண் முழிக்கிறதுலேருந்து நைட்டு கண் மூடி தூங்குற வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து ஃபிசிக்ஸ் கலந்துருக்கும். ஃபிசிக்ஸ் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி இல்லாதப்ப இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போகிறீங்க, எனக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை வேணும் அப்படி சொல்கிறீங்க. ஸோ சுகர் வந்து 1 கிலோ வேணுன்றீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஒரு ஆயில் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ஆயில் வந்து 1 லிட்டர் வேணுன்றீங்க. நெக்ஸ்ட் என்ன, பருப்பு வாங்குகிறோம், பருப்புனா தால். ஓகே, தால் வந்து ஒரு 2 கிலோ வாங்குகிறோம். அண்ட் அது இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஃபியூல் ஸ்டேஷன் போகிறோம், பெட்ரோல் போடுறோம். பெட்ரோலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், 5 லிட்டர் போடுங்க அப்படின்றோம். ஸோ நம்ம இப்போ என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா, இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ், இந்த 1, 2, 5 இது ஓகே, இது ஐட்டம் சுகர், ஆயில், தால், பெட்ரோல் இதெல்லாம் ஓகே. இங்கே என்ன வருது, கேஜி, லிட்டர், கேஜி, லிட்டர் அண்ட் இது மட்டும் தான் இருக்கானா? இல்லை, நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கிளாஸ் எடுக்கிறப்பயே நீங்கள் கிளாஸை கவனிச்சுக்கிட்டு நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கலாம். ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறதா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். ரேதர் தேன் ஜஸ்ட் எப்படியே வாட்ச் பண்ணிட்டு இல்லாமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிண்ட் மாதிரி உங்களுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறது ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ ரன்னிங் நோட்ஸ் எடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இந்த யூனிட்ஸ்லாம் வந்து ஓகே, நம்மளுக்கு ஒரு யூனிட்ஸ் இருக்குது. இந்த யூனிட்ஸ் வந்து யார் கொடுத்துருப்பா, யூனிட்ஸ் என்னென்ன டைப்ஸில் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோமா, மெஷர்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ மெஷர்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஃபண்டமெண்டல், இன்னொன்று டிரைவ்டு. ஃபண்டமெண்டலுக்கும் டிரைவ்டுக்கு என்ன வித்தியாசம்? ஃபண்டமெண்டல்னால் ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும், அந்த பேஸில் தான் எல்லாமே அக்யூமுலேட் இருக்கும், அதுதான் வந்து ஃபண்டமெண்டல்னு சொல்கிறோம். அப்போ டிரைவ்டுக்கும் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். அப்போ டிரைவ்டுனா என்னென்னா, ஃபண்டமெண்டல்லேருந்து என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது அதுதான் வந்து டிரைவில் கிடைக்கும். ஃபண்டமெண்டல்லேருந்து உங்களால் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதோ அதுதான் டிரைவ்டு. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்னால் வந்து த பேசிக் ஃபார்ம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், த பேசிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலாஸ், அது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலில் வரும். அண்ட் அதுலேருந்து டிரைவ் பண்ணதா அதுதான் வந்து நம்ம வந்து டிரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம், அந்த டிரைவ்டு அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்துட்டோம். அண்டு அப்படியே அடுத்து ப்ரோக்ரஸ் ஆகலாம். ஸோ இதில் இப்போ என்ன பார்க்கலாம்னா, இப்போ யூனிட்ஸை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல்ஸ், இன்னொன்று டிரைவ்டு.
ஃபண்டமெண்டல்னா மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? ஸோ வி ஹேவ் பேசிக்கலி எத்தனை இருக்குன்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகேவா? 7 இருக்கும். 1 2 3 4 6 7. ஸோ 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் நம்ம இப்போ என்ன ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் டைம். ஓகேவா? ஸோ டைமு, நெக்ஸ்ட் வந்து மாஸ் இருக்கும், லென்த்து. ஓகே, இதெல்லாமே நானும் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நோட்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு தான் உங்களுக்கும் போடுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும், எடுங்க. நெக்ஸ்ட் வந்து மாஸ். நெக்ஸ்ட் மாஸ்க்கு அப்புறம் வி ஹேவ் எலக்ட்ரிக் கரண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். amount of substance. And the last one, the luminous intensity. luminous intensity. இப்போ வந்து டைம் வந்து நம்ம இதில் சொல்லுவோம் செகண்ட்ஸ். ஓகே, லென்த்தை வந்து மீட்டர். மாஸ் நம்ம இதில் சொல்லுவோம் கிலோகிராம், கேஜி. இதுமாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ஆம்பியர்னு சொல்லுவோம். தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் நம்ம வந்து கெல்வின்னு சொல்லுவோம். அண்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் எத்தனை மோல் இருக்குது அப்படின்னு கேட்பது. அண்ட் லுமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டலான்னு சொல்லுவோம். ஸோ கேண்டலா. அப்போ கேண்டலாவோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சிடி அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது. இப்போ டிரைவ்டு யூனிட்ஸ் வந்து செகண்ட் கேட்டகரியில் பார்க்கலாம். இப்போ இந்த டைம், லென்த்து, மாஸ், எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லுமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு பார்த்தோன்னா மொத்தம் 7 இருக்குது. ஸோ இது ஒரு கொஸ்டின். நான் ஆஸ் யூஷுவல் பயாலஜி சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணி சொன்ன மாதிரி நம்ம வந்து என்சிஆர்டி கவர் பண்ணுறோம். என்சிஆர்டியில் ரைட் ஃப்ரம் A to Z பார்க்க போகிறது கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து கிரேட் 6th இல்லை கிரேட் 7th எக்ஸாமினேஷன் எழுத போகிறது கிடையாது. we are focused on competitive part in NCERT syllabus. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ரேதர் ஃப்ரம் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயம்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு எது மோஸ்ட்டாக நம்மளுக்கு கேட்பாங்கன்ற ஐடியா இருக்குது. இது வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாஸஸ் கொண்டு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்குது. 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஒன்று வந்து டைமு, லென்த்து, மாஸ், எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லுமினஸ் இன்டென்சிட்டி. மொத்தம் 7 இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்கிறோம். அந்த எஸ்ஐ சிஸ்டம் எப்படி வந்துச்சு? ஸோ எஸ்ஐ ஒன்று இருக்குன்னா அப்போ இன்னொன்று என்ன இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ வெறும் எஸ்ஐ மட்டும் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு எஸ்ஐ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நமக்கு இங்கே இருக்கிற டைமிங்கும் அஸ்ஸாமில் இருக்கிற டைமிங் டிஃப்ரென்ஸும் வேறு, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் வேறு, கல்கட்டாவில் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் வேறு. ஸோ ஃபார் அந்த டைமுக்குமே வந்து ஒரு ½ hour 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஎஸ். அதை ஒரு டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறேன், அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். சிஸ்டம், ஓகே, சிஸ்டம், லென்த்து, ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமில் நம்ம இப்போ கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிருக்கிறது, நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட்னா என்னென்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இந்தியன் ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். இப்போ எஸ்ஐ சிஸ்டம் மாதிரியே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஎஸ் சிஸ்டம். ஸோ எஃபிஎஸ் அண்ட் தென் சிஜிஎஸ். எம்கேஜி இல்லை, சிஜிஎஸ். ஓகேவா? சிஜிஎஸ் சிஸ்டம், இன்னொன்று எஸ்ஐ சிஸ்டம். ஸோ எஃபிஎஸில் நான் ஏன் இந்த லென்த்து, மாஸ், டைம் வச்சுக்கேன்னா நான் இதில் தான் டிஃபர் ஆக போகுது. ஏன்னா இதுதான் வந்து நம்ம டிரைவ்ட் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லென்த்தை வந்து நம்ம எஃபிஎஸ் சிஸ்டமில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபூட்டில் மெஷர் பண்ணுவாங்க. மாஸை வந்து மாஸை வந்து பவுண்டு
பவுண்டில் மெஷர் பண்ணுவாங்க. தென் டைம் வந்து செகண்டில் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே. தென் சிமிலர்லி ஃபார் சிஜிஎஸ் லென்த் எப்படின்னா சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, சென்டிமீட்டர். தென் மாஸ் வந்து கிராம். தென் டைம் வந்து சிமிலர்லி செகண்ட்ஸ். ஐசிஐ சிஸ்டமில் லென்த் நம்ம எதில் சொல்லுவோம்? மீட்டர். மாஸ் எதில் சொல்லுவோம்? கிலோகிராம். டைம் வந்து செகண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த பைஃபர்கேஷன். இந்த பைஃபர்கேஷனில் எஃபிஎஸ் மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம் இருக்குன்னா 3 இருக்குது. ஒன்று எஃபிஎஸ், இன்னொன்று சிஜிஎஸ், இன்னொன்று எஸ்ஐ. இதில் வந்து எஃபிஎஸ்னா என்ன, அடுத்து சிஜிஎஸ்னா என்ன, சிஜிஎஸ்னா என்ன, அடுத்து எஸ்ஐனா என்ன, இந்த சும்மா ஒரு டெஃபினேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. எஃபிஎஸ் வந்து இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் யூஸ் பண்ணது சிஸ்டம். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணாங்க? பிரிட்டன்ஸ். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். சிஜிஎஸ் வந்து சிஜிஎஸ் வந்து ஃப்ரெஞ்ச் பேஸ்ட், ஃப்ரெஞ்ச் சிஸ்டம். இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது இந்தியாவில் யூஸ் பண்ணுறது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் இந்தியா. ஓகே. எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம வந்து எம்கேஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ எம்கேஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக்காக அந்த சிஸ்டம் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கும். ஒன்று எஃபிஎஸ், சிஜிஎஸ் அண்ட் எஸ்ஐ. லென்த், மாஸ் அண்ட் டைமில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ண போகிறோம். ஃபூட்டு, எஃபிஎஸ்ல வந்து லென்த் வந்து ஃபூட்டு, பவுண்ட், தென் செகண்ட்ஸ். சிஜிஎஸ்ல அதே லென்த் பார்த்தோன்னா சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, மாஸ் வந்து கிராமில் அண்ட் டைம் வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. எஸ்ஐ சிஸ்டமில் லென்த் மீட்டர்லையும், மாஸ் கிலோகிராம்லையும் அண்ட் டைம் செகண்ட்ஸ்லையும் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் நான் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தது வந்து ப்ரிலிமினரி வெர்ஷன், அதை வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பற்றி. இப்போ டிரைவ்ட் நான் பார்க்குறோம். ஸோ டிரைவ்ட் யூனிட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லெங்த் இருக்குது. ஓகே. இந்த லெங்த்தை நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு லெங்த் இருக்குமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிளில் இது வந்து லெங்த் போர்ஷன். ஓகேவா? லெங்த்து, இது வந்து பிரெத்து. ஸோ அப்போ ரெக்டாங்கிளுக்குன்னு எடுத்தோம்னா அதுக்கு என்ன இருக்கும்? லெங்த் இருக்கும் அண்ட் பிரெத் இருக்கும். இப்போ இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு ஒன்று இருக்கும். ஏரியா என்னது? இந்த லெங்த் இன்ட்டு இந்த பிரெத் தான் வந்து ஏரியா. ஸோ எல் இன்ட்டு பி. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன சொல்லுவோம்னா எல்பின்னு சொல்லுவோமா? இப்போ இந்த ஏரியா தான் வந்து நம்மளுக்கு டிரைவ்ட் குவான்டிட்டி. அதாவது நம்மளுக்கு பேசிக் வந்து லெங்த்து, அந்த லெங்க்த்துலேருந்து அந்த நம்மளுக்கு பேசிக் வந்து லெங்க்த்து. 1 செகண்ட். ஓகே. அகைன் எழுதுகிறேன். ஸோ லெங்க்த்து இது வந்து ஃபண்டமெண்டல். தென் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொன்னல, ஏரியாவுக்கு என்ன எழுதணும்? எல் இன்ட்டு பி. அதாவது இனிஷியலாக நம்மளுக்கு வந்து ஒரு லெங்க்த்து இருந்துச்சு. லெங்க்த்தோட யூனிட் என்ன? மீட்டரில் சொல்லுவோம். அதை வந்து நம்ம இப்போ எப்படி கன்சிடர் பண்ணணும்? ஏரியாவாக மாற்றணும். ஏரியாவோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயரு. இப்போ எப்படின்னா இந்த லெங்க்த்துலேருந்து இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இந்த லெங்க்த்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அவுட்புட் என்ன கிடைக்குது? இப்போ லெங்க்த் வந்து இன்புட்டு, நம்மளுக்கு அவுட்புட் எனக்குன்னா ஏரியா. இப்போ ஏரியா தான் நம்மளுக்கு வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. சிமிலர்லி ஓகேவா? அப்போ ஃபண்டமெண்டல்லேருந்து டிரைவ்ட் குவான்டிட்டி கிடைக்குது. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு டிரைவ்ட் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல்லேருந்து தான் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு மட்டும் தான் பாசிபிளா, வேறு எதுக்கும் பாசிபிள் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே பாசிபிள் தான். இப்போ பார்த்தா ஒர்க் டன் பார்க்குறோம். ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்.
இப்போ ஒர்க் டன்னா என்னது, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்ஸ்னா நான் ஒரு குறிப்பிட்ட நியூட்டன் ஃபோர்ஸ் தரேன், நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா, அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா. இப்போ ஒரு 10 கிலோ ஒரு ஒரு 10 கிலோவுக்கு வெயிட் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் வந்து நான் என்னோடய ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். அப்போ தள்ளுறப்ப அந்த பாக்ஸ் நகருதா, டிஸ்பிளேஸ் ஆகுதா அப்படின்றது தான் ஒர்க் டன். அப்போ நான் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும். இப்போ ஒர்க் டன் ஃபோர்ஸ் வந்து நான் எதில் சொல்லுவேன்னா நியூட்டன்னு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு யூஸ்வலாக மெஷர் பண்ணுறது மீட்டர். ஸோ இப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் எஃப் இன்ட்டு எஸ். இது வந்து எஃப்னு நோட்டேட் பண்ணுவோம், இதை வந்து எஸ்ன்னு நோட்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒர்க் டன் நியூட்டன் மீட்டர். அப்போ ஒர்க் டனுக்கு வந்து நியூட்டன் மீட்டர், இதை நம்ம சொல்கிறது. இப்போ அதே மாதிரி சிமிலர்லி வேறு எதுக்குன்னா வால்யூம் வரும். அடுத்து டென்சிட்டி இதெல்லாமே வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ ஒர்க் டன் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. அப்போ டிரைவ்ட் குவான்டிட்டின்னு பார்த்தோம்னா எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் டன் வச்சுக்கலாம், செகண்ட் வந்து ஏரியா வச்சுக்கலாம், தேர்ட் வந்து வால்யூமு, ஃபோர்த் வந்து டென்சிட்டி, இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்கும், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தோம், டிரைவ்ட் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். ஸோ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்னு பார்க்குறோம். டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது லென்த்து, டைமு, அப்புறம் வந்து லென்த்துனா எல்லுன்னு சொல்லுவோம், டைம்னா செகண்ட்ஸு, அண்டு இது இல்லாமல் மாஸ். இப்போ லென்த்தை வந்து நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுறோம், லென்த்து, டைமு, மாஸ். இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட் வந்து பெராந்தசிஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம லென்த்தை எல்லுனும், டைமை டீனும், மாஸை கேபிட்டல் எம்னு சொல்லலாம். ஸோ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம எல்லாமே எந்த குவான்டிட்டிஸ் அதுவுமே நம்ம டைமென்ஷனல் குவான்டிட்டிஸாக மாற்றுறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எழுதுகிறப்ப வந்து எல்டிஎம் அப்படி எழுதிட்டு போய்க்கலாம். பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஒரு இதுக்கும் ப்ராக்கெட் இஸ் மஸ்ட். ஓகேவா, இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், ஏரியானா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் வருமா. ஓகே, அப்போ லென்த்தோட யூனிட் என்ன, எம்மு, பிரெத்தோட யூனிட்டு எம்மு. அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், எம் ஸ்கொயர். ஓகேவா, இது வந்து யூனிட்டு. இப்போ அதே டைமென்ஷனல் குவான்டிட்டிஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா ஏரியா ஈக்குவல் டு லென்த்து, பிரெத்து. ஓகேவா, இதில் லென்த்துக்கும் பிரெத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டா அதில் எது லென்த்து எது பிரெத்துன்னு எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, பெருசாக இருக்கிறது லென்த்து, சின்னதாக இருக்கிறது பிரெத்து அப்படின்னு சொல்லுவீங்களா. சின்னதாக இருக்கிறதுலையும் லென்த்துன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப நம்ம இந்த பிரெத்தை நான் எப்படி எழுதுனாலும் லென்த்துன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இட் இஸ் ரெண்டுமே அண்டர்ஸ்டுட் தட் இதுவும் நம்ம மீட்டரில் தான் மெஷர் பண்ண போகிறோம், இதுவும் மீட்டரில் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எல் இன்ட்டு எல்லுன்னு எழுதுகிறேன். அப்போ எல் ஸ்கொயர். அப்போ ஏரியா வந்து டைமென்ஷனல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து எல் ஸ்கொயர், இப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா, டைமென்ஷனல் யூனிட்னு சொல்லலாம், இல்லை ஃபார்முலான்னு சொல்லலாம், எப்படி ஒன்று சொல்லலாம். ஓகேவா, இது பார்த்தது வந்து யூனிட், வெறும் யூனிட் மட்டும் தான். இது வந்து யூனிட், அது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டன் டேபிள் இருக்குது, ஒரு டேபிளில் நியர்லி ஒரு 7 to 8 ஐட்டம்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கணும். டே பை டே யூஸ் பண்ணுறப்ப அது பழகிறோம். அது மெமரைஸ் பண்ணிக்கிட்டால் டேரெக்ட் கொஷின்ஸ் அதுலேருந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அந்த டேபிளை மட்டும் நான் அப்படியே சார்ட் அவுட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு அப்படியே நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ் குவான்டிட்டி, ஒன்றில் போது பேஸ் குவான்டிட்டி, இங்கிட்ட வந்து யூனிட்டு, டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா லென்த்து, லென்த்தோட யூனிட் என்ன மீட்டர், டைமென்ஷன் ஃபார்முலா எல். ஓகேவா, தென்
லெங்க்த்துக்கு அப்புறம் மாஸ் வந்து யூனிட்டு கேஜி. மாஸ் எதில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், நம்ம இப்போ சொன்னாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எம். இந்த ப்ராக்கெட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த ப்ராக்கெட் எப்போ இம்பார்ட்டன்ட்னா நம்ம ஜென்ரல் ஸ்கூல் லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுறப்ப நம்ம இந்த மாதிரி எழுதி தான் சால்வ் பண்ணணும். பட் நம்ம இப்போ அப்படி எழுத போகிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் வாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த ப்ராக்கெட் போட்டால் தான் போட்டுட்டு வந்தேன். நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், அது ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு. மூணாவது டைம் வந்து செகண்ட்ஸில் சொல்லுவோம். யூனிட் வந்து செகண்ட்ஸு. டைமென்ஷனல் ஃபார்முலாவில் டி. அண்ட் ஃபோர்த் வந்து எலக்ட்ரிக் கரண்ட். இது எல்லாமே வந்து அந்த பேஸ்ட் ஆன் இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொன்னால அதில் பேஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம வந்து எதில் மெஷர் பண்ணுவோம், ஆம்பியர். ஓகேவா, அதுக்கு வந்து வில் பி டினோட்டட் அஸ் ஐ. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு நம்ம ஐன்னு சொல்லுவோம். தென் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் பார்த்தோம்ல, ஷார்ட் ஃபார்மாக டெம்பரேச்சர் தான். டெம்பரேச்சர் நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம், கே. டைமென்ஷன் ஃபார்முலாவில் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் தீட்டா. ஓகேவா. தென் சிக்ஸ்த்து என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் லுமினஸ் இன்டென்சிட்டி. நம்ம என்ன பார்த்தோம், கேண்டலான்னு பார்த்தோமா, அதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப ஜே. அடுத்து 7th amount of substance. மோல். அது அதோட யூனிட்டு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப கேபிட்டல் என். ஸோ இதுதான் அது. ஃபர்ஸ்ட் வந்து லெங்க்த்னா நம்ம எம்முன்னு சொல்லுவோம். ஸோ லெங்க்த்தை மீட்டர்னு சொல்லுவோம் யூனிட், அதோட டைமென்ஷன் ஃபார்முலா எல். அதுமாரி மாஸ் அதோட யூனிட் வந்து கேஜி, அதோட டைமென்ஷன் ஃபார்முலா எம். தென் டைமோட யூனிட் வந்து எஸ், டைமென்ஷன் ஃபார்முலா டி. அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியருக்கு கேபிட்டல் ஏ போடுவோம். அண்ட் டைமென்ஷன் ஃபார்முலா வந்து கேபிட்டல் ஐ. டெம்பரேச்சர் வந்து கெல்வின், அது வந்து தீட்டான்னு டினோட் பண்ணுவோம். லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா சிடின்னு போடுவோம், அது வந்து ஜேன்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல்னு சொல்கிறோம், அது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் 7 குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, அந்த 7 குவான்டிட்டிஸோட டைமென்ஷன் ஃபார்முலா நம்மளுக்கு டேரெக்டாக கேட்பாங்க. இப்போ லெங்க்த்து மாஸ் டைமுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் கொஸ்டினை பார்த்தாலே இருந்தாலும் எல்எம்டி எல்டிஎம் அப்படி தெரிஞ்சிடும். எலக்ட்ரிக் கரண்ட் ஐஏ, டெம்பரேச்சர் தீட்டா, லுமினஸ் இன்டென்சிட்டி ஜே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன. ஸோ இந்த 4 டேர்ம் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கும், நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ப்ரீடிஃபைன்டு நாலேஜ் இல்லைன்னா இதை கெஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து சரியான கரெக்டாக அதை பார்க்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ரொம்ப பேசிக்காக இருக்கிறது தான் கேட்பாங்க. அண்ட் இந்த அளவுக்கு தான் இருக்கும் மேக்ஸிமம் கொஷினோட டஃப்னஸ் வந்து இவ்வளோ அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். இது ஒன்று. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஓகே 1 minute. ஓகே, இப்போ வந்து டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் சர்டன் அதர் குவான்டிட்டிஸ் பார்க்கலாம், விச் ஆர் மோஸ்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்க். டேரெக்டாக 1 மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டிரைவ்ட் குவான்டிட்டிஸில் பார்க்கலாம். அதை டிரைவ்ட் குவான்டிட்டிஸு ஃபார்முலா, அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட் பார்க்க போகிறது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டினா என்ன, V ஈக்குவல் டு வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறப்ப டிஸ்டன்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதில் ஒரு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து வெலாசிட்டி V ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதோட நொட்டேஷன் வந்து எஸ், டைமுக்கு வந்து டி. ஓகேவா. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ், அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த பைத்தகோரஸ் தியரம் நம்ம படிச்சிருக்கோம்ல, இது வந்து
ஓகே, பைத்தகோரஸ் தியரமில் ஏலேருந்து பி வழியாக சிக்கு போகிறது, ஏலேருந்து பிக்கு வழியாக சிக்கு போகிறது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். அதே ஏலேருந்து சிக்கு போகிறது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ அப்போ ஏ தான் நம்மளுக்கு ஆரிஜின் சோர்ஸ் பாயிண்ட்டு. சி பாயிண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று த்ரூ பி போகிறது, இல்லாட்டி டேரெக்டாக ஏலேருந்து சி போகிறது. இட் இஸ் லைக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி தான். நம்ம வந்து த்ரூ பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி போகிறது, இது த்ரூ ஏர் ட்ராவல் போகிறது. ஸோ இட் இஸ் ஆஸ் சிமிலர் ஆஸ் தட். இப்போ எப்படி சொல்கிறப்ப தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது ஏ டு சி, இது இந்த டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் ஹைப்போடென்யூஸ் சொல்லுவோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்னா மீட்டர். சிமிலர்லி டைம் வந்து எதில் மெஷர் பண்ணுறோம்? செகண்ட்ஸு. ஸோ செகண்ட்ஸ், மீட்டர் பர் செகண்ட். அப்போ வந்து வெலாசிட்டிக்கு சொல்கிறேன் மீட்டர் பர் செகண்ட் வருதா? இப்போ வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவை படி பார்க்குறோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சர்டன் டிஸ்டன்ஸு விச் மீன்ஸ் சர்டன் லெங்க்த்து. அப்போ வந்து L/T. நான் ஆக்சுவலாக இதான் சொல்ல வந்தேன், கன்ஃபியூஸ் ஆகி எங்கே போயிட்டேன். ஸோ L/T. ஓகேவா? இதுதான். அப்போ வெலாசிட்டியோட யூனிட்டு மீட்டர் பர் செகண்டு, வெலாசிட்டியோட டைமென்ஷனல் டைமென்ஷன் ஃபார்முலா L/T. ஸோ மீட்டர் பர் செகண்ட் இஸ் வெலாசிட்டியோட யூனிட்டு, L/T சொல்ல வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டின்னா L/T. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? டென்சிட்டினா நல்ல தேன் நல்லா அடர்த்தியாக இருக்குது, ஹனி ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படி சொல்லுவோம். டென்சிட்டினா அதை எப்படி ரோன்னு சொல்லுவோம். ஓகேவா? டென்சிட்டி, வெலாசிட்டி வந்து V. ஓகே, டென்சிட்டி அப்படின்னா ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஸ் ஆப்ஷன் இல்லையா? ஓகே, இப்போ வந்து ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா? மாஸ்னா என்னது? மாஸ் வந்து நம்மளுக்கு கேஜி, வால்யூம் வந்து கியூபிக் மீட்டர். ஸோ அப்போ டென்சிட்டியோட யூனிட் வந்து கேஜி பர் கியூபிக் மீட்டர். இது வந்து யூனிட்டு, கேஜி பர் கியூபிக் மீட்டர் வந்து யூனிட்டு. இப்போ இதுவே நம்ம வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவாக பார்க்குறோன்னா மாஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு சொல்லுவோம். ஓகேவா? மாஸ். வால்யூம் வந்து இட் இஸ் மாஸ் பை வால்யூம்னு சொல்லலாம். வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுவோம்? எய்தர் இப்போ ஒரு கியூபாய்டாக இருந்தால் L/B/H. அப்போ மொத்தத்தில் லெங்க்த்து தான், பிரெத்தும் லெங்க்த்து தான், ஹைட்டும் லெங்க்த்து தான். எல்லாமே வந்து இட்ஸ் மெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் லெங்க்த்னு சொல்கிறோம். ஸோ M/L. அதுமாரி மாஸ் பை கியூபிக் மீட்டர்னா L3. இப்போ அதே இந்த L மேலே போயிடுச்சுன்னா mL/-3. அப்போ டென்சிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து mL/-3. அதே யூனிட் வந்து கேஜி பர் கியூபிக் மீட்டர். ஸோ mL/-3. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கு ஏ சொல்லுவோம். ஆக்சலரேஷன்னா என்னென்னா, நம்ம த்ராட்லிங் பண்ணுறோம்ல, நம்ம பைக் ஓட்டுறப்பையோ இல்லை கார் ஓட்டுறப்பையோ, கார் ட்ரைவ் பண்ணுறப்பையோ நம்மளுக்கு தெரியும் த்ராட்லிங் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பீடு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா டைம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்பீடுன்னா என்ன? ஸோ ஆக்சுவல் ஸ்பீடுன்னா ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு மட்டும், அதாவது இப்போ டிஸ்டன்ஸ் பை டைம், இது நம்ம ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்மில் அந்த கான்செப்ட்லேயே கூட பார்த்துருப்பேன் ஆப்டிடியூடில். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு பார்ப்போம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டூ டைம். ஸோ ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இப்போ அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து நான் இங்கே போடுறேன். அப்போ இங்கே போட்டால் ஆல்ரெடி கீழே டைம் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர் ஆகுமா? டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர் ஆகும். அப்போது டிஸ்டன்ஸ்கோட யூனிட் என்னது? டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரு, டைம் வந்து செகண்ட் ஸ்கொயரு, அதாவது டைம் இன்டூ டைம். அப்போ செகண்ட் இன்டூ செகண்ட். அப்போ ஸ்பீடு வந்து ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நம்ம அதுவே டைமென்ஷனில் சொல்கிறோன்னா இது வந்து மீட்டர், அதாவது லெங்க்த்து. அப்போ L/T ஸ்கொயர். அப்போ இந்த T மேலே போனால் L/T⁻². ஸோ இப்போ ஆக்சலரேஷனுக்கு L/T⁻². சிம்பிள்.
நம்மளுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியணும்னா நம்மளுக்கு கட்டாயம் யூனிட் தெரிஞ்சிருக்கணும். யூனிட் தெரிஞ்சால் மட்டும்தான் யூனிட்லேருந்து நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு குவான்டிட்டிக்கு நம்மளுக்கு அல்டிமேட்டாக நம்மளுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியணும்னா அதோட யூனிட் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த யூனிட் தெரியணும்னா அந்த குவான்டிட்டி என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆக்சலரேஷன்னா ஸ்பீடு பை டைமுன்றது எனக்கு தெரிஞ்சால் தான் நான் ஸ்பீடுக்கு என்ன யூனிட்டு டைமுக்கு என்ன யூனிட்டுன்னு போட முடியும். எனக்கு ஆக்சலரேஷனாக ஸ்பீட் பை டைம்னு தெரியலனா என்னால் யூனிட்டை கண்டுபிடிக்க முடியாது. யூனிட் கண்டுபிடிக்க முடியலாம், டைமென்ஷன் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் பேசிக் தட் குவான்டிட்டி என்ன குவான்டிட்டின்றது தெரிஞ்சிருக்கணும், குவான்டிட்டியோட யூனிட் தெரிஞ்சிருக்கணும், யூனிட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ். இது வந்து நியூட்டன்ஸ் லாவில் படிச்சிருவோம். நெக்ஸ்ட் F is equal to ma, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஏன் இதை எரேஸ் பண்ண முடியலன்னு தெரில, 1 செகண்ட் ட்ரை பண்ணி இப்போ வருது. ஓகே, இதெல்லாம் அழிச்சிட்றேன். எரேஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே, ஓரளவுக்கு எரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் பார்க்குறோம். ஃபோர்ஸ்னால் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுக்கு வந்து கேஜின்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷன் நம்ம மேலே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மேலே என்ன ஸ்பீடு பை டைம் ஸ்கொயர்னு பார்த்தோமா. இப்போ ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் பை அப்போ கேஜி. ஆல்ரெடி நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், LT மைனஸ், அதாவது LT மைனஸ் 2. இப்போ கேஜி நம்ம இதில் சொல்லுவோம், மாஸ் வந்து நம்ம எம்னு சொல்லுவோம். இப்போ MLT பவர் மைனஸ் 2, MLT பவர் மைனஸ் 2. இதுதான் வந்து ஃபோர்ஸோடது. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வால்யூம். வால்யூம்னா என்ன? V அப்படி சொல்லுவோமா, கியூபிக் மீட்டர். ஸோ L3, as simple as that. அவ்வளோதான். ஏரியா என்னது? அதே ஏரியாவுக்கு என்னது? L into B, which means L ஸ்கொயரு. அப்போ L ஸ்கொயர். ஓகேவா? ப்ரெஷர் வந்து Pன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபோர்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? MLT பவர் மைனஸ் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏரியா கீழே வந்து ஏரியாவுக்கு என்ன? L ஸ்கொயர். இங்கே L ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே ஒரு L இருக்குது, கீழே L ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு Lக்கு ஒரு L அடித்து கொடுத்துட்றேன். அடித்து கொடுத்தா இந்த L அப்புறம் திருப்பி மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போனால் ML பவர் மைனஸ் 1 T பவர் மைனஸ் 2. ஓகேவா? ML பவர் மைனஸ் 1 T பவர் மைனஸ் 2. அடுத்து ஒர்க் டன். ஒர்க் டனுக்கு என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு 2 ஸ்லைடு முன்னாடி பார்த்தோம்ல, ஒர்க் இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ நம்ம ஒர்க் வந்து ஃபோர்ஸ்க்கு என்ன பார்த்துருக்கோம்? ஃபோர்ஸ்க்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல, MLT பவர் மைனஸ் 2, MLT பவர் மைனஸ் 2 பை டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அது வந்து லெங்த்தில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஆமாம், லெங்த்தில் மெஷர் பண்ணுவோம். கரெக்டு. கரெக்ட். ஸோ அப்போ இதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்? ஃபோர்ஸ்க்கு என்ன வந்துச்சு? ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்க்கு வந்து MLT பவர் மைனஸ் 2. ஓகே, சாரி, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ப்ராடக்டில் இருக்குல்ல, ப்ராடக்டில். இப்போ
ப்ராடக்ட்டில் எல் வரும். அப்போ இது ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து ml² T⁻². ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைடு இதில் வெலாசிட்டினா டைமென்ஷனல் ஃபார்முலா L/T, டென்சிட்டி L/T இந்த சென்ஸ் இது எப்படி எழுதுறாங்கன்னா LT⁻⁻1. LT⁻⁻1 டென்சிட்டிக்கு வந்து ml⁻⁻3, ஆக்சலரேஷனுக்கு வந்து LT⁻⁻2, ஃபோர்ஸ்க்கு வந்து ml⁻⁻2, அண்டு வால்யூமுக்கு வந்து L3, ஏரியாவுக்கு வந்து L², ப்ரெஷருக்கு வந்து ml⁻⁻1 T⁻⁻2, ஒர்க்குக்கு வந்து ml² T⁻⁻2. இதில் டேரெக்டாகவே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர் அப்படின்னு கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ml⁻⁻2 தெரியலனா கூட நீங்கள் ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ ஃபோர்ஸ்னா என்ன அதை கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸோடது தெரிஞ்சதுன்னா, ஏரியாவோட தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுலேருந்து கொண்டு வரலாம். என்ன இப்படி போகிறப்ப 30 செகண்ட்ஸ் கொஸ்டினை பார்த்ததும் ஒரு 15 to 20 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 40 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நத்திங் ராங் இன் இட். ஓகேவா? ஸோ இது எப்படி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஹைரார்கியல் வெர்ஷன் ஒன்று சொல்லணும். இதை வந்து ஜென்ரலாக கேட்பாங்க யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் கேட்குறப்பயே. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மில்லிமீட்டர், தென் அதோட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர், then decimeter, then meter, decimeter, meter, then decameter, டெக்காமீட்டருக்கு அப்புறம் ஹெக்டோமீட்டர், அப்புறம் கிலோமீட்டர். இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் நம்மளோட பேஸ் வந்து மீட்டர். இதை இப்போ இந்த ஃபார்மேட் வேர்ட்டிக்கலாகவும் எழுதலாம், ஹரிசோண்டலாகவும் எழுதலாம். இப்போ மீட்டர்லேருந்து டெசிமீட்டர், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர், மீட்டர்லேருந்து டெசிமீட்டர், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர், மீட்டர்லேருந்து மில்லிமீட்டர். அப்படி இல்லைன்னா மீட்டர் டு டெசிமீட்டர், டெசிமீட்டர் டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர். அதே மாதிரி மீட்டர் டு டெக்காமீட்டர், டெக்காமீட்டர் டு ஹெக்டாமீட்டர், ஹெக்டாமீட்டர் டு கிலோமீட்டர். மீட்டர்லேருந்து இன்ட்டு 10 பண்ணால் நம்மளுக்கு டெக்காமீட்டர் வரும். டெக்காமீட்டர்லேருந்து இன்ட்டு 10 பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹெக்டோமீட்டர் வரும். ஹெக்டோமீட்டர்லேருந்து இன்ட்டு 10 பண்ணால் நம்மளுக்கு கிலோமீட்டர் வரும். விச் இஸ் மீட்டர்லேருந்து இன்ட்டு 100 பண்ணால் இன்ட்டு 1000 பண்ணால் நம்மளுக்கு கிலோமீட்டர் வரும். ஓகேவா? அண்டு எப்படி ஹைரார்கியில் மேலே போனால் டிவைட் பை 10 இதுதான். ஸோ கான்செப்டுவலாக பார்த்தோன்னா மில்லிமீட்டர் த மோஸ்ட் சின்னது, அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், தென் டெசிமீட்டர், தென் மீட்டர், தென் டெக்காமீட்டர், தென் ஹெக்டோமீட்டர், தென் கிலோமீட்டர். இப்போ கிலோமீட்டர் தான் இது இருக்கிறதுலே பெருசு, அண்டு மில்லிமீட்டர் இருக்கிறது சின்னது. இந்த கன்வர்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டெக்காமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் அப்படி கேட்பாங்க, இல்லை ஒரு மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மில்லிமீட்டர் அப்படி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஜென்ரலாக பேசிக்காக கேட்குறது. இது இல்லாமல் ஒரு பிகர் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு டேபிள் ஒன்று பிகர் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டேபிள் நெக்ஸ்ட் ட்ரா பண்ணுறேன். ஹெட்டிங் வந்து பிகர் யூனிட்ஸ்னே போட்டுக்கலாம். பிகர் யூனிட்ஸ். ஓகே, அடுத்து ஃபேக்டர்ஸ். ஓகே, தென் name, then symbol. ஓகே, இப்போ அந்த டேபிள் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த டேபிள் அப்படியே ஜஸ்ட் ஓவரலாக வாசித்து படிச்சுக்கிட்டா போதும். அதை மனப்பாடம் பண்ணணும்னு பெருசாக இல்லை. கொஷின்ஸ் வந்து மேபி 1 or 2 நாலேஜ் செக் பண்ணுறதுக்காக கொஷின் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டர் வந்து 10⁻1, 10⁻2, 10⁻3, 10⁻4. 1 second.
10 power 6, 10 power 6 அப்புறம் 10 power 9, 10 power 12, 15, 18, 21, power 24. இதுலேயும் அதே தான் 10 power 1, 10 power 2, 10 power 3, 6, 9, 12, 15, 18, 21, 10 power 24. இது எந்த பேசிஸில் வருதுன்னா ஜஸ்ட் அப்படியே 3 டேபிளில் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3, 6, 9, 12 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படி இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். இப்போ இதில் பிகர் யூனிட்ஸ், இப்போ பிகர் யூனிட்ஸ்க்கு இதுக்கு பேர் என்னென்னா ஃபஸ்ட்டு டெக்கான்னு சொல்லுவோம். டெக்கா, தென் ஹெக்டோ, தென் 10 power 3 வந்து கிலோ, கிலோகிராம், கிலோமீட்டர் கூட சொல்லலாம். 10 power 3 கிலோ, 10 power 6 வந்து மெகா, 10 power 9 வந்து கிகா, ஓகேவா. தென் 10 power 10 வந்து 10 power 12 வந்து டெராபைட் சொல்கிறல டெரா, 10 power 15 பெட்டா, அடுத்து 10 power 18 ஹெக்ஸா, அடுத்து 10 power 21 ஜெட்டா, 10 power 24 யோட்டா, ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் டெக்கா, ஹெக்டோ, கிலோ, மெகா, கிகா, டெரா, பெட்டா, ஹெக்ஸா, ஜெட்டா, எட்டா. இதோட சிம்பிள் பார்த்தோம்னா சிம்பிள் வந்து டெக்காவுக்கு டிஏ, ஹெக்டோவுக்கு ஹெச், அடுத்து கிலோவுக்கு கே, மெகாவுக்கு எம், அடுத்து ஜி, அடுத்து டெராவுக்கு டி, பெட்டாவுக்கு பி, ஹெக்ஸாவுக்கு இ, ஜெட்டாவுக்கு இசட், யோட்டாவுக்கு ஒய். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் யூனிட்ஸ் பார்க்குறோம். 10 power 1, 10 power 1 ஸ்மாலர் யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெசி. அடுத்து 10 power 2 சென்டி, 10 power 3 மில்லி, 10 power 4 10 power 6 வந்து மைக்ரோ, 10 power 9 நானோ, 10 power 9 நானோ, தென் 10 power 12 வந்து பிகோ, 10 power 15 வந்து ஃபெம்டோ, FEMTO, தென் 10 power 18 அட்டோ, அடுத்து 10 power 21 ஜெப்டோ, தென் யோட்டோ. இதோட சிம்பிள் பார்த்தோன்னா ஸ்மால் டி, ஸ்மால் சி, ஸ்மால் எம்மு, மைக்ரோ ஃபேரட்னு சொல்லுவோம்ல மைக்ரோவுக்கு மியூ, நானோவுக்கு என்னு, பிகோவுக்கு பி, ஃபெம்டோவுக்கு எஃப், அட்டோவுக்கு ஏ, ஜெப்டோவுக்கு எஸ்ஸு, இசடு, யோட்டோவுக்கு ஒய். ஓகே, இதெல்லாம் தான் இதில் இருக்க பிகர் யூனிட்ஸ் அண்ட் ஸ்மாலர் யூனிட்ஸ். ஜென்ரலாக உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க, இது வரைக்கும் 2-3 டெஸ்ட்டில் நான் இந்த டேபிள்லேருந்து பார்த்துருக்கேன். கொஷின் எப்படின்னா வாட் இஸ் த யூனிட் இல்லை வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஹெக்ஸா மீட்டர் அப்படி கேட்பாங்க. ஹெக்ஸா மீட்டர் அப்படின்னா ஹெக்ஸாவுக்கு சிம்பிள் என்ன இ அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வாட் இஸ் த சிம்பிள் அப்படி சொல்லிட்டு, இல்லை வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பீகோ மீட்டர் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பீகோனா 10 power 12. ஸோ இது ஜஸ்ட் இந்த டேபிளில் காலையில் எழுந்திரிச்சதுமே ஜஸ்ட் 10 power 1 டெக்கா. இதில் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எப்படின்னா டெக்காவுக்கு டிஏ சொன்னோம்ல அதே மாதிரி எல்லாத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் தான் யூனிட்டாக இருக்கும். ஹெச் கே சிம்பிள் ஆகும். எம்னா மெகானா எம், ஜிகானா ஜி, டெரானா டி. அதோட ஸ்மாலர் வெர்ஷன் தான் இங்கே இருக்கும். ஸ்மாலர் யூனிட்ஸில் நானோனா ஸ்மால் என், பிகோனா ஸ்மால் பி, ஃபெம்டோனா ஸ்மால் எஃப், 10 power 18க்கு அட்டோனா ஸ்மால் ஏ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 10 power 1 to 10 power -24, அதாவது 10 power +24 to 10 power -24 தெரிஞ்சிட்டுனா இந்த நேம்ஸை வச்சுட்டு நீங்களே சிம்பிளை வந்து கிராஃபிக் பண்ணிடலாம், அதாவது மைண்ட் மேப் பண்ணிடலாம். ஓகேவா. இது வந்து ஜென்ரலாக பிகர் யூனிட் ஸ்மால் யூனிட்ஸ்னு கேட்பு. இதில் சான்சஸ் நிறைய இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் லெங்க்த்னு ஒரு கான்செப்ட்டு. ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் ஆஃப் லெங்த். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அன்லைக் சவுண்டு எடுத்திங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் அதில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சவுண்டு இல்லாட்டி லைட்டு இல்லாட்டி கிராவிடேஷன் அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி பயங்கரமாக டெவலப் ஆகும். பட் இந்த ப்ராக்டிக்கல் அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். ஸோ மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிப்பீட்டடாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். ஆப்வியஸாக இது வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் மைண்டில். ஸோ ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் லெங்த் இது டேரெக்டாக 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அந்த இதை மட்டும் லிஸ்ட் அவுட் இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நான் தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் அதை அப்படியே படிச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 1 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு இது வந்து எப்படி நோட்டேட் பண்ணணும்னா, ஏக்கு மேலே தலையில் ஒரு சின்ன சர்க்கிள் போடணும். 10⁻⁻10 மீட்டர் 1 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து செகண்ட் வந்து 1 நேனோமீட்டர். நேனோமீட்டருக்கு என்னம்னு சொல்லுவோம், அது வந்து 10⁻⁻9. இப்போ தான் நம்ம ஸ்மாலர் யூனிட்ஸில் பார்த்துருப்போம் அதை. தேர்டு 1 மைக்ரோமீட்டர். μmன்னு சொல்லுவோம் மைக்ரோமீட்டரை. 10⁻⁻6 மீட்டர். ஓகே. ஃபோர்த் வந்து 1 மில்லிமீட்டர். (10⁻³ மீட்டர். அப்புறம் சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் என்ன, 1 cm. 10⁻⁻2 மீட்டர். அடுத்து சிக்ஸ்த்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்னு போடுறேன். 1 கிலோமீட்டர்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 10⁻³ மீட்டர். அப்போ செவன்த் 1 டெராமீட்டர். 10⁻12 மீட்டர். இதெல்லாம் வந்து டைரெக்டாக கொஷினில் கேட்டிருக்காங்க, அதுதான் வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 லைட் இயர். லைட் இயர்னால் என்னன்றதை நம்ம லைட் படிக்கிறப்ப பார்க்கலாம். இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட்டு. ஸோ அது லைட் இயர்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். 9.46 × 10⁻15 மீட்டர் ஆர். இது வேறு எப்படி கேட்பாங்கன்னா 10⁻16 மீட்டர்னு சொல்லுவாங்க. 9.46 × 10⁻15 மீட்டர் ஆர் 10⁻16 மீட்டர்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. தென் நெக்ஸ்ட் இருங்க, ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னா AU ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து AUன்னு சொல்லுவோம். 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் எவ்வளோனா 1.5 × 10⁻12 ஐ திங்க் 12 தானே, சாரி 11 1 10⁻11 மீட்டர். ஓகேவா? 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து 1.5 × 10⁻11. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 1 பார்செக். 1 பார்செக்கு, பார்செக்னா 3.26 லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயரே 9.46 × 10⁻15 மீட்டர். அப்போ 1 பார்செக்னா 3.26 லைட் இயர்ஸ். 3.26 லைட் இயர்ஸு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் 1 மைலு. அப்புறம் 1 மைல் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டரு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 ஜூல். ஜூல் வந்து நம்ம எப்போ சொல்லுவோம், ஒர்க் டனுக்கு சொல்லுவோம்ல. அப்போ இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏர்கில் சொல்லணும். அப்போ 10⁻7 ஏர்கு. ஓகே, 1 ஜூல் வந்து 10⁻7 ஏர்கு. அதுக்கப்புறம் 1 நியூட்டன் 3 டைன். ஓகேவா? ஸோ இதில் இது ரெண்டும் இந்த எழுதியிருக்கிறதுல மோஸ்ட் ரிப்பீட்டட்னு பார்த்தா ஜூலும் நியூட்டனும் தான். ஸோ இதை வந்து யூஸ்வலாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன்னா இது வந்து ஏர்கில் மெஷர் பண்ணுறது, இது டைனில் மெஷர் பண்ணுறது. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கணும்.
இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி காமிச்ச ஸ்லைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் பிகாஸ் இந்த டாபிக் பர்டிகுலர் இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கொஞ்சம் வேகாக இருக்கும். ஸோ வெறும் நியூமெரிக்கல்ஸாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கணும். அன்லைக் அதை நம்ம அடுத்த இதெல்லாம் போகிறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராவிடேஷன் பார்க்கணும், நெக்ஸ்ட் மெக்கானிக்ஸ் பார்க்கணும், மோஷன் பார்க்கணும், இதெல்லாம் வந்து அடுத்த சக்ஸஸ் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த சீரீஸில் சயின்ஸ் சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் Day 1 அண்டு சிமிலர்லி பயாலஜி Day 1 முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் சீரீஸை பாருங்கள், பயாலஜி சீரீஸை பாருங்கள். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு இதே மாதிரி ஒரு அப்லோடிங் ஒரு சீரீஸ் இருக்குது, அந்த சீரீஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் இஸ் பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த பார்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம எடுத்தோம், ஒரு 10 நாள் செஞ்சோம், 20 நாள் செஞ்சோம், விட்டுட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒன்ஸ் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை கம்ப்ளீட்டாக நம்மளால் முடியல, வாட் எவர் மேபி த அவுட்புட், நம்மளுக்கு அவுட்புட் முக்கியம் இல்லை, பட் நம்ம இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, சீரீஸ் 1 ஆரம்பிக்கிறீங்கன்னா கடைசி சீரீஸ் சி அப் டு த லாஸ்ட் சீரீஸ், அந்த லாஸ்ட் சீரீஸில் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். இது வந்து ஓகே எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு கொஷினர் வந்து கேட்குறாங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஷின் கேட்பாங்க, அண்ட் லைக் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை படித்தா போதும் அப்படின்னு அது கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸ் பாருங்கள். இதே மாதிரி பயாலஜியும் சீரீஸ் அப்லோட் ஆகும், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் சிமிலர்லி கெமிஸ்ட்ரியும் அப்லோட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு டே பை டே ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். பிகாஸ் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குல்ல, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக டினை பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லாமல் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிறது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம செய்கிறது தப்பாக சரியான்னு தெரியாமையே நம்ம இன்கேஸ் தப்பான வழியில் ஒரு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வரப்போகுது. ஸோ பர்ஃபெக்டான ப்ராக்டிஸாக இருக்கணும். பர்ஃபெக்ட் இந்த ரைட் திங் வாட் யூ ஆர் டூயிங் ஹேஸ் டு பி இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிஸ். அப்போ அந்த ரைட் ப்ராக்டிஸ் உங்களை ரைட் அவுட்புட்டு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃப்ரேஸை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அவ்வளோதான். இந்த ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் கேட்குறதெல்லாம் இதுதான். அந்த டேபிள் கேட்பாங்க, கண்டிப்பாக அந்த டேபிள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிகர் யூனிட்ஸ் ஸ்மாலர் யூனிட்ஸு, அது தென் இந்த ப்ராக்டிகல் யூனிட்ஸ் ஆஃப் லென்த்து, இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜூல் அண்ட் நியூட்டன்னு. மற்றபடி இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்தாலே இல்லை டெய்லி 1 to 3 times படித்தாலே உங்களுக்கு மெமரிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். அண்ட் இந்த மாதிரி நம்ம சீரிஸ் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கிவ் யுவர் சப்போர்ட், ஷோ யுவர் சப்போர்ட் டு அஸ். ஓகே, தேங்க்யூ, பை, ஹேவ் அ நைஸ் டே.